ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு இப்ப கரண்டா மைண்ட்ஃபுல்னஸ். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ருபீஸ் பே பண்ணி அவருடைய கிராஜுவேஷன் டே இந்த மாசம் கடைசியில கோவால இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்து அக்டோபர் மாசம் உங்களுக்கு அதை பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம். எஸ்பெஷலி மொபைல் எப்படி யூஸ் பண்ணும், ஆர்ட் ஆஃப் பிட்ஃபுல்னஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மைண்ட்ஃபுல் ஸ்க்ரோலிங் இருக்கு, மைண்ட்ஃபுல் ஈட்டிங் சாப்பிடுறது, மைண்ட்ஃபுல் மெடிடேஷன், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதை சிம்பிளை பண்ணி நம்ம கம்ப்ளீட் தகுந்த மாதிரி அடுத்த மாசம் 21 அது கொண்டு வர போறேன். அது 1,00,000 மேல ஃபீஸ் பே பண்ணி அது வாரத்துக்கு ஒரு லைவ் இருக்கும், அப்புறம் எவ்ரிடே பிராக்டிஸ் இருக்கும். அது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணுங்க வந்து 120 பேர் 125 பேர் அந்த மாதிரி இந்த குரூப்ல இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே லைவ் வச்சப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு 118 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே அட்டெண்டன்ஸ், ஒரு சில பேர் ரெக்கார்டிங் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரம் முடிஞ்சிருக்குது. அது அந்த டெய்லி லைவ் வரது வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 பேர் 30 பேர், சாயந்தரம் பாத்தீங்கன்னா 15-20 பேர். இப்பெல்லாம் அவ்வளவு பேர் பண்ணி இந்த 6 வாரம் நிறைய பேர் கன்சிஸ்டன்ட். ஏன்னா there is no accountability partner there. நோ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். 1,00,000 பே பண்ணிருக்கேன், 1,00,000 மேல ஜிஎஸ்டி சேர்த்து பார்த்தா 1,20,000 பக்கம் வருது. பே பண்ணிருக்கேன். டெய்லி காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம் அது ரெக்கார்டட் வீடியோ போடுறாங்க. மெடிடேஷன் அந்த வாரத்துக்கு ஒரு நாள் லைவ் வச்சு என்ன இந்த வாரம் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மெடிடேஷன் ரெக்கார்டட் ஓடும், நம்ம உட்காந்து அது ஜஸ்ட் கைடட் மெடிடேஷன் தான். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அடுத்த வாரம் என்ன வருதுங்கிறத லைவ் வைப்பாரு. இந்த வாரம் லைவ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 70 பேர் வந்திருந்தாங்க, 50 பேர் காணும். எவ்வளவு பே பண்ணிருக்காங்க? மோர் தென் லேக். அவ்வளவு பே பண்ணி பீப்புள்னால அந்த லைவுக்கு வர முடியல. எத்தனை ரெக்கார்டிங் பார்த்துப்பா ரொம்ப கம்மி தான். பிராக்டிஸ் பண்றதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கு மொத்தமே 6 வார ப்ரோக்ராம் தான் இந்த மாசத்தோட முடியுது. காரணம் பாத்தீங்கன்னா there is no accountability partner. அதுக்கு முன்னாடி லைஃப்ல நிறைய குருஜியோட ப்ரோக்ராம், யோகா சென்டர்ல போய் நிறைய யோகா கத்துருக்கேன், பிராணாயாமா கத்துருக்கேன், எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்க மார்க்கெட்ல நிறைய கத்துருக்கேன். எதையும் ஒழுக்கமா ஃபாலோ பண்ணது இல்லை. நான் மட்டும் இல்ல, இது எல்லாரும். ஆனா எங்க பிரச்சனை பார்த்தோம்னா பீப்புள் ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். பீப்புள் கிட்ட அந்த குவாலிட்டி இல்ல, டிசிப்ளின் இல்ல, என்கிட்ட இல்ல. அப்ப அதுக்கு என்ன ரூட் காஸ்ட் பார்க்கும்போது அக்கௌண்டபிலிட்டி பார்க்கறதுக்கு ஒரு தீர்வு. கன்சிஸ்டன்சிங்கிறது நல்ல குவாலிட்டி. ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணா அபரிதமான ரிசல்ட் வருங்கிறது உண்மைதான். ஆனா அது ஏன் யாரும் பண்றது இல்லைன்னா there is no accountability partner. டெய்லி பேசிஸ்ல இதை பண்ணீங்களா, எந்திரிச்சிங்களா, செஞ்சீங்களான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கம்யூனிட்டி ஒரு வந்துட்டு போறது கிடையாது. த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் மேட்டர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கான்செப்ட். நீங்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரெடி ஆகிக்க, நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதா எங்களோட சக்சஸ்.